ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஎல் தமிழ் டெக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனலோட ட்ரிக் அண்டு டிப்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்து இதில் மணி சம்பாதிக்கணும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ வாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளியரன்ஸாக ரெக்கார்ட் பண்ண முடியல. சரி, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், யூடியூப் சேனலுக்காக ஒரு மைக்கை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அமேசான் பேயில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்கை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி, அமேசான் பேயில் போயிட்டு எப்படி மைக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் அமேசான் பேயில் போய் மைக்கை பர்ச்சேஸ் பண்ணோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் பேலேருந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி அதை அன்பாக்சிங் பண்ணி அதை ரிவ்யூ எடுத்து எப்படி நான் உங்களுக்கு ஓகேவா, யூடியூப் சேனலுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செட்டப்பும் இதில் அந்த வீடியோவில் முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக் எடுத்துக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மைக்கோட வருங்க, எனக்கு மைக் வந்துருக்குது. ஃபுல் பார்சல் அப்படி நான் எங்கேயுமே பிரிக்க முடியாத அளவுக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சேஃபாக தான் வந்திருக்கு. பார்ப்போம். இது ஸ்டார்டிங்காக ஓப்பன் பண்ண முடியல. சரி, வாயாலே பிரிச்சுடுவோம். என்ன பண்ணுறதுங்க, செம்ம டைட்டு. பார்சல்லாம் ஹெவியாக இருக்குது பார்சல் பண்ணிக்கிறது. பார்சலே பிரிச்சுட்டேன், வெளியே எடுக்க போகிறேன். மைக்கோட பாக்ஸ் டுமுக்கு 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 அடையாமடா அவன் ஆறுனு அடிச்சு உயிர் எடுக்கிறான். வந்துடுச்சு. ஏதோ ஒரு கார்டு கீழே வந்துடுது. கார்டு கீழே வந்துருக்குதுங்க. ஆக்சஸ் இது ஒன்று ஃபாலோஸ் த இன்ஸ்டாகிராம் அவைலபிள் எக்ஸ்டர்னல் வாரண்டி ரெக்கார்ட் அண்டு பப்ளிஷிங் யுவர் ப்ராடக்ட் அண்ட் டிரைவர் சாஃப்ட்வேர், அப்புறம் டவுன்லோடு த ஸ்டூடியோ 2 அப்படின்னு சொல்லிட்டு இதை டவுன்லோட் பண்ண சொல்லி நம்மளுக்கு ஏதோ QR கோடெலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வச்சுருப்போம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துருக்கு பார்த்தீங்களா, இதான் நம்ம ஆர்டர் பண்ண அமேசான் பேல கம்பெனி. பார்த்துக்குங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ QR கோடு அப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிவிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் என்னன்ட்டுன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்துட்டு பிரித்து பார்த்துடலாம். இப்போ இந்த வந்துடுச்சு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது தேவையில்லை. இப்போ நம்ம மைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க, மைக் கேப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்து எடுக்கணும். இதான் மைக்கு, நல்லா பார்த்துக்குங்க. மைக்கு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா C டைப் கேபிள் வாங்கியிருக்கேன். ஏன்னா மொபைல் C டைப்பு தான். C டைப்பு கேபிள் வாங்கியிருக்கேன். இப்போ கேபு, இந்த கேப்பை மைக்கில் போட்டுக்கணும். கேப்பை மைக்கில் போட்டுக்கிட்டேன். இது மைக்கு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மீட்டரில் தான் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் பர்ச்சேசிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயர் தேவைப்பட்டுது. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நான் 6 மீட்டரில் வந்துட்டு ஒயரை பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தாகவே ஒயரை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சப்போஸ் வீடியோ எடுக்கிறப்போ இப்படி போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். அப்போ மைக் ஒயர் தான் மெயின். அதெல்லாம் லென்த்தாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் போகும் எவ்வளோ தூரம் வேணாலும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மொபைல் எடுத்துக்கிறேன். இது என்னான்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டிங்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டுன்னு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கிளிக் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஷர்ட் பாக்கெட்டில் வந்துட்டு கிளிக் பண்ணுற மாதிரி அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ மைக்கு நான் மைக்கு இப்போ செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சி டைப்பு கேபிள். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுன்றதால வேறு ஒரு மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கேபிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு தனியாக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கோசரம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். நல்லா சிக்கிக்கிட்டம் ஆகிறேன், ஏன்னா கனெக்ட் பண்ணவே முடியல. சரிங்க, என்னால் கனெக்ட் பண்ண முடியல. சரி, இந்த வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். ரொம்ப எனக்கே டல்லாக ஆகிடுச்சு. நான் இது கனெக்ட் பண்ண முடியலன்னு மாற்றி கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். இல்லை தெரிஞ்சு தான் பண்ணேன்னா தெரியாமல் பண்ணணும்னு தெரியல. சரி, இது எப்படி வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். யூடியூப் சேனலுக்கு நம்ம மைக்கு பட்ஜெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700, அதாவது 699 699 தான் மைக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மைக்கோட நார்மல் ரேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் கேபிளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 தான் இதோட பட்ஜெட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேபிள் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி வாக் பண்ணுற மாதிரி நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், மைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒயர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு போகலாம், தைரியமாக வரலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் மைக்கு பர்ச்சேசிங் வந்துட்டு கேபிள் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆனதால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்திட்டாங்க. சரி, இந்த மைக்கெலாம் எப்படி ஓகே. இப்போ நான் மைக்கை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணம் இருக்குது. ஏன்பா இந்த வீடியோவிலே வாய்ஸ் நல்லா தானே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். சரி, அந்த டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூடியூப் சேனலில் ஜெனியூனாக யூடியூப் சேனலை சக்ஸஸ் பண்ண முடியுமா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி ஒரு யூடியூப் சேனலில் பிகினர் யூடியூபர்லாம் எப்படி யூடியூப் சேனலில் கடந்து வந்திருக்காங்க, எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நானே வந்து சின்ன யூடியூபர் தான். எப்படி என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சில் இருந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு இருந்துட்டு வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து மானிட்டேஷன் எனபிள் ஆகி எப்படி $100 வரைக்கும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஹவு டு பிகேம் ஏ சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து அது ஒரு 25-30 வீடியோஸுக்கு மேலே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு யூடியூப் சேனல்ன்ட்டு A to Z வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணால் எங்கே என்னென்ன பண்ணோம்னா எப்படிலாம் மணி சம்பாதிக்கலாம், எப்படிலாம் ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு வாட்ச் ஹவர்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யூடியூப் சேனலில் போய் தேடுறதுக்கு வந்துட்டு 2 விஷயத்துக்கு தான், ஒன்று மணிக்கு, ஒன்று நம்ம ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. ட்ரெண்டிங் ஆகிறன்றப்போ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா லைவாக வீடியோ போட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகுது. மணின்றப்போ அவங்கெல்லாம் டெக் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எப்படி ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெனியூனாக வெளியே வருது, அப்படியே யூடியூப் சேனலில் க்ரோத் ஆகி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ரெடி ஆன உடனே அந்த வீடியோ ப்ரொமோஷன் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாதிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மைக்கு எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இல்லை இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணுறேன். தேங்க்யூ.